ஹாய் ஹலோ வணக்கம், நான் ஆனந்த் அண்ட் வெல்கம் டு குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்துங்க. ஏன் அப்படின்னா அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போ நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும், நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கான குட்டி கதை என்ன அப்படின்னா அறிவாளியான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கதை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனிவே வாங்க கதைகள் புகுந்து கதைக்கலாம். Life is very short, நண்பா. Always be happy. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். ஒரு கிராமத்தில் ஒரு அழகான ஒரு சுட்டி பையன் இருக்கான். ஸோ இந்த அழகான சுட்டி பையன் வந்து ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான், சின்ன ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அண்ட் இப்படியாப்பட்ட அந்த சுட்டி பையனுக்கு அறிவு கூர்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு லைஃப்னா என்னன்னே தெரியாத ஒரு ஸ்டேஜ் இல்லையா அது. ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வயதானவங்க யாராவது ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் பார்க்காம ஹெல்ப் பண்ணுறது, ஜாலியாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஹாப்பினஸாக இருந்திருக்கான் ஒரு சின்ன சுட்டி பையன். ஸோ இப்படியாப்பட்ட சுட்டி பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு நாள் பள்ளிக்கூடம் போயிருக்கான். ஸோ அப்படி பள்ளிக்கூடம் போகிறப்போ தன்னுடைய ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தலைமுடியை பார்த்துருக்காரு. ஸோ அந்த பையனுடைய தலைமுடியை பார்த்துருக்காரு, நிறைய தலைமுடி இருந்திருக்கு. ஸோ என்னப்பா நீ இவ்வளோ அருமையான பையன், தலைமுடி வச்சுட்டு இவ்வளோ தலைமுடி வச்சுட்டு எப்படிப்பா பள்ளிக்கூடம் வர, நாளைக்கு வரும்போது முடி திருத்தம் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பியிருக்காரு அந்த ஆசிரியர் அந்த பையன்கிட்ட. சரி, இதை கேட்ட அந்த பையன் உடனே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு பார்பர் ஷாப் போனோம் இல்லையா, ஸோ முடி ஹேர் கட் பண்ணுறதுக்காக. ஸோ ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு முடி திருத்தம் கடைக்கு போகிறாரு. ஸோ அந்த முடி திருத்தம் கடைக்கு போகிறப்போ அந்த முடி திருத்தம் பண்ணக்கூடிய கடையில் ஏற்கனவே முடி திருத்தம் பண்ணுறதுக்காக இன்னொரு நபர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதாவது முடி வெட்டிக்கிறதுக்காக ஒரு நபர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த முடி திருத்தம் பண்ணுறவர் இவர்கிட்ட முடி திருத்தம் பண்ணிக்கிட்டே பேசுகிறாரு, இந்த மாதிரி ஏன்பா இந்த மாதிரி அதை ஒரு பையன் வரான் பார்த்தீங்களா, தெரியுதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் தெரியுது, நல்லா அழகாக க்யூட்டாக சூப்பராக இருக்கானே பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. யாருன்னா முடி வெட்டிக்கிறவர். அதை முடி வெட்டுறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது வரான்ல அந்த பையன் ரொம்ப ரொம்ப முட்டாளான பையன் பாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி அந்த பையனை வந்து சொல்லியிருக்காரு. என்னண்ணே சொல்கிற நீ முட்டாள் பையனா, நான் பார்க்க நல்லா அழகாக இருக்கான், எனக்கு முட்டாள் பையன் என்னண்ணே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் ஆமாம்பா நான் வேணா நிரூபித்து காட்டுறேன் பார்க்குறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடி திருத்தம் பண்ணுறவர் சொல்லியிருக்காரு. உடனே சரி இப்போ நிரூபித்து காட்டுங்க பார்ப்போம், பார்த்தா பையன் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஒரு கையில் 5 ரூபா காயினையும் இன்னொரு கையில் 2 ரூபா காயினையும் வச்சுக்கிட்டு அந்த பையன் உள்ளே என்ட்ரி ஆகுறப்போ இந்த மாதிரி ஏன்டா கண்ணா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு இருக்கான். உடனே இந்த 2 கையும் இப்படி நீட்டி இந்த 5 ரூபா இருக்குது, இதில் 2 ரூபா இருக்குது, ஸோ உனக்கு இதில் 2த்துல எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அந்த முடி திருத்தம் செய்கிறவர். அவர் உடனே அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 5 ரூபாவை விட்டுட்டு 2 ரூபா காயினை வந்து எடுத்திருக்கான். அந்த முடி திருத்தம் செய்கிறவர் பார்த்தீங்களா நான் சொன்னல அந்த பையன் கொஞ்சம் முட்டாளான பையன் அப்படின்னு நிரூபிச்சிட்டான், பார்த்தீங்களா முட்டாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கேலி கிண்டல் பண்ணியிருக்காரு. உடனே அதே மாதிரி அடிக்கடிக்கு ஸோ அந்த கடைக்கு அந்த பையன் அடிக்கடிக்கு போகிறதும் வரதுமாக இருந்திருக்கான். அண்ட் அவரும் அடிக்கடிக்கு வந்து அந்த கடைக்கு நிறைய முடி வெட்டிக்கிறதுக்காக வரவங்க எல்லாருக்கிட்டையுமே ஸோ அந்த பையன் ஒரு முட்டாள், அந்த பையன் ஒரு முட்டாள், அந்த பையன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே இருப்பார் போல் இந்த முடி திருத்தம் செய்கிறவர். இந்த பையனும் டெய்லியும் வருவான், அந்த மாதிரி அவர் 5 ரூபா 2 ரூபா காட்டுவார், அதில் 2 ரூபாவை எடுத்துப்பான், 5 ரூபா எடுக்க மாட்டான். ஸோ அந்த 2 ரூபா எடுத்துகிட்டு போகிறது இப்படியே ஸ்கூலுக்கு போகிறதும் வரதுமா, அந்த முடி திருத்தம் கடைக்கு போகிறதும் வரதும், அப்படி ஸ்கூலுக்கு போகிறது அப்படியே லைஃப்பை வந்து போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருந்தார் இல்லை முடி திருத்தம் பண்ணுறதுக்காக வந்தார், அவர்கிட்ட இந்த பையன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லை அந்த முடி திருத்தம் செய்கிறவர். போனவர் அந்த ஒரு நபர் மறுபடியும் பல மாதங்கள் கழித்து முடி வளருது இல்லை, ஸோ முடி வளர்ந்த உடனே மறுபடியும் முடி திருத்தம் செய்கிறதுக்காக வராரு. ஸோ அப்படி முடி வெட்டிக்கிறதுக்காக வந்த அந்த நபர் மறுபடியும் அதே மாதிரி அந்த பையன் வரான். ஸோ அதே நபர்கிட்ட இந்த மாதிரி பாருங்கள் அந்த பையன் முட்டாள் தான், என்ன முட்டாளாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த முடி திருத்தம் செய்கிறவர். அந்த பையன் உடனே அதே மாதிரி வந்து 2 ரூபா எடுத்துக்கிட்டு 5 ரூபா விட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ இதை பார்த்து அந்த முடி வெட்டிக்க வந்தவர் செம்ம காண்டாயிட்டார். என்ன அந்த பையன் ரொம்ப பார்க்க நல்லா அழகாக இருக்கான், எப்படி இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்த செய்கிறான், இவனை மடக்கி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடி திருத்தம் செஞ்சுக்கின்னு போகிற வழியில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பையனை மடக்கி ஏன்பா தம்பி இந்த மாதிரி அந்த முடி திருத்தம் செய்கிறவர் கையில் 5 ரூபா வச்சுருக்காரு, இன்னொரு கையில் 2 ரூபா வச்சுருக்காரு, அந்த ஆள் தான் உன்னை முட்டாளுன்னு சொல்கிறான்றது உனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஆள் உன்னை முட்டாளுன்னு சொல்கிறது உனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீ ஏன்பா எல்லா நாட்கள்லையும் வந்து அந்த 2 ரூபா காயின் மட்டும் எடுத்துகிட்டு போகிற, 5 ரூபா காயின் ஏன்பா எடுக்க மாட்டேற அப்படின்னு கேட்டார் அந்த முடி திருத்தம் செஞ்சுக்கினவர். அதை கேட்ட அந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்னா இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது, ஸோ அவர் என்னை முட்டாள் நினச்சிட்டு இருக்காரு, அவருடைய பார்வையில் நான் முட்டாளாகவே இருந்துட்டு போகிறேன், பட் ஆனால்
நான் என்னைக்கு அவர் கையில் இருந்து அந்த 5 ரூபாய் காயின் எடுக்கிறனோ ஸோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து எனக்கு கிடைக்கிற இந்த 2 ரூபாய் கூட கிடைக்காம போயிடும். அதனால தான் நான் அந்த 5 ரூபாய் காயின் எடுக்காம டெய்லி நான் முட்டாளாவே 2 ரூபாய் காயின் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான்னா அந்த குட்டி பையன். ஸோ எனிவே இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போ ஒருத்தனை முட்டாள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நினைக்கிறோமோ அப்போவே நம்ம முட்டாளாக மாறிடும். ஸோ ஆக்சுவலாக அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் முட்டாளாகிறான், ஒரு அறிவாளி தன்னை அறிவாளி என்று உணரும் தருணத்தில் முட்டாளாகிறான். ஸோ அதனால் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவன் அறிவாளியா முட்டாளா அப்படிங்கிறது அவனுடைய செயல்களையும் எண்ணங்களையும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவன் அறிவாளியாக இருந்தாலும் அவனுக்கு என்ன தோன்றதோ அதை தான் அவன் செய்வான், முட்டாளாக இருந்தாலும் அவனுக்கு என்ன தோன்றதோ அதை தான் செய்வான். ஸோ நம்ம எப்போ இன்னொருத்தன் மேலே பை சுமந்து அவன் அறிவாளி அவன் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பெருமிதமாக சொல்கிறோமோ அப்போவே நம்ம முட்டாளாக மாறிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதையில். ஸோ எனிவே நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து பார்க்குறேன். நான் உங்கள் ஆனந்த், இது குட்டி ஸ்டடி சேனல். சொல்லி டாடா பாய் அண்ட் லவ் யூ லாட். பாய். Life is very short, Nanba. Always be happy.